ஜெலன்ஸ்கிக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி, என்ன உக்ரைன் யுத்த காலத்துல பண்றதுன்னே தெரியாம போச்சு. ஆரம்ப கட்டத்துல இருந்து இதே சூழ்நிலை இருக்கும். என்ன ஒண்ணு, அமெரிக்கா உஷாரா இருக்கும்போது உக்ரைன் ஏமாறும். உக்ரைன் ஏமாறும்போது அமெரிக்கா உஷாரா இருக்கும். அதாவது இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல 2 பேருக்குமே புரிதல் இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது போர் ஆரம்பிச்சு 6, 8 மாசம் வரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூரா உக்ரைனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம இருந்துச்சு. அமெரிக்காவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா தெரிஞ்சுச்சு. அது வெற்றியோ, தோல்வியோ ஒவ்வொன்னா செஞ்சு வெற்றி பெற்றா அமெரிக்காவுக்கு சேரும். தோல்வி வந்தா அது ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு அதல பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும். இழக்கறக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறனால, ரொம்ப தெளிவா அமெரிக்கா ஒவ்வொரு முடிவுகளா மாத்தி உக்ரைன் களத்துக்குள்ள எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப என்ன நிலைமை அப்புட்ன்னா, ஏறக்குறைய உக்ரைனோட நிலைமைக்கு அமெரிக்காவும் வந்துருச்சு. உக்ரைன் யுத்தத்துக்கு, களத்துக்கு என்ன தேவை, என்ன செய்யணுங்கிறத 2 பயலுகளுமே மறந்துட்டாய்ங்க. இல்ல முடியாத காலகட்டத்துக்குள்ள, அந்த ஜோன்க்குள்ள 2 நபர்களும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். இது ரொம்ப சிக்கல். ஏன் அப்புட்ன்னா, கைய கட்டிக்கிட்டு உட்கார போறது கிடையாது. யுத்தத்த நிறுத்த போறதும் கிடையாது. ஆனா, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா கிளச்சு போட ஆரம்பிப்பாய்ங்க. அந்த கிளச்சு போடுறது ஏகபோகமா சேதாரத்த குடுக்குமே ஒழிய, 5 காசுக்கு மைலேஜ் இருக்காது. இதுல யாரு சிக்கப் போறா அப்டின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பா தான் சிக்கும். ஐரோப்பால யார் சிக்கப் போறார்கள்? என்ன மாரியான விஷயங்கள் பெரிய அளவுல உடைச்சு சிதறடிக்கப்படும் அப்டின்னா, ஐரோப்பால ரஷ்யாக்கு ஹோல்டு இருக்கு. முன்காலத்துல இப்பவும் ஹோல்டு இருக்கு. யுத்தம் முடிஞ்ச அப்பாடும் ஹோல்டு எடுக்கலாம் அப்டின்னா, எனர்ஜி மார்க்கெட் தான். இதுக்காக ஐரோப்பாவ பூரா எண்ணெய் வளம் மிக்க நாடா அமெரிக்காவால உருவாக்க முடியுமான்னு கேட்டா, உருவாக்க முடியாது. அவர்களுக்கு தேவையான சப்ளைய அமெரிக்கால இருந்தே கொண்டு வர முடியுமா அப்டின்னு கேட்டா, அதுவும் முடியாது. ஆனா, இப்படி 2 விஷயம்லே முடியாத விவகாரத்த கிளச்சு போட அமெரிக்கா தயாராயிருச்சு. காரணம் அமெரிக்காவுக்கு நண்பன் அப்படின்னு ஒரு பொசிஷனே கிடையாது. ஆதாயம் உள்ள நண்பன், ஆதாயம் கொஞ்சமா உள்ள நண்பன் அப்படிங்கிற 2 கேட்டகிரி தான். ஆதாயமே இல்லை அப்படின்னா அது வேற ரக சிக்கல்கள குடுக்கும். இந்த மாரி ஐரோப்பா முதல் 2 கேட்டகிரி தான். அதனால உடைச்சு விடுது எனர்ஜி மார்க்கெட்ட சிதறடிக்கிறக்காக. அதுக்கு பிள்ளையார் சொல்லி யார் போடுவா? அண்ணன் ஜெலன்ஸ்கிய வச்சே போட்டாச்சு. இவ்வளவு நாள் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஆயில கட் பண்ணார்கள். ஆனா பெரிய அளவுக்கு இப்போ ஒரு சில உத்தரவுகள போட்டு ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா போறக்கூடிய ரஷ்ய ஆயில் எது வழியா அப்டின்னா, உக்ரைன் வயா தான். அது வழியா போகக்கூடிய ஆயில் பைப்லைன டிஸ்டர்ப் பண்ணிட்டார்கள். சப்ளைய நிறுத்திட்டார்கள். இது பெரும் சிக்கல ஹங்கேரிக்கும், ஸ்லோவாக்கியாவுக்கும் கொண்டு போயிருச்சு. எந்த அளவுக்கு அப்டின்னா, ஹங்கேரி மிரட்டவே ஆரம்பிச்சது. ஐரோப்பிய யூனியன்ல இருந்து ரூ. 1 உனக்கு வராது பார்த்துக்க அப்டின்னு. ஸ்லோவாக்கியா ஒரு பங்கு அதிகமாவே போயிருச்சு. ஒட்டுமொத்த உக்ரைனையும் பதிலுக்கு நானும் டிஸ்டர்ப் பண்ணுவேன் பார்த்துக்க ஜாக்கிரத அப்டின்ட்டாய்ங்க. பதிலுக்கு நீ என்னையா டிஸ்டர்ப் பண்ணுவ அப்டின்னு கேட்கறக்கு, வெளிப்படையா இல்ல, மறைமுகமா ரஷ்யா கூட சேர்ந்து உன்னை ஆட்டி தொலைச்சு புடுவேன் பார்த்துக்க அப்டின்னு சொல்லாத குறையா அங்க உள்ள ஏஜென்சிகள் எழுதி தள்றார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, முடிவுக்கு வரப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கள மட்டும் ஏன்டா பலி குடுக்கிறீங்க? அப்ப எங்கள இளிச்சவாயனுங்களா நெனச்சுட்டீங்களா? அப்படிங்கிற கோவம் 2 நாடுகளுக்கும் ஜாஸ்தியா இருக்கு. அந்த முழு கோவத்தை கொண்டு போய் அமெரிக்கா மேல கொட்ட முடியுமா? கொட்ட முடியாது. பிராந்திய வல்லரசு பிரான்ஸ், ஜெர்மனி என்கிட்ட சொல்ட்டாடா செய்றாய்ங்க. சமாளிப்போம் வாங்கடா அப்படிங்கிற வார்த்தைய தவிர வேற வரப்போறதே கிடையாது. அதனால இவர்கள் ஜெலன்ஸ்கிய போட்டு தொலைச்சு எடுத்துருவோன்னு மிரட்டாத குறை தான். சாராம்சம் பூரா அதுதான். வெளிப்படையா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதன் மூலியமா என்ன கிடைக்கும் அப்டின்னா, ஒண்ணும் கிடைக்காது ஜெலன்ஸ்கிக்கு அப்படிங்கிறது தான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அதே சமயம் கொடூரமா கிளச்சு போட்டுருவோம் அப்படிங்கிறது தான். அந்த கொடூரமா கிளச்சு போடுறது ஆணி வேறு 2யும் ரஷ்யாவையும், ஐரோப்பிய யூனியனையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஐரோப்பால உள்ள நாடுகளையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. ஒவ்வொரு விஷயமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழ போனோம்னா, அடியில இருக்கிறது இந்த எனர்ஜி மார்க்கெட் தான். எனர்ஜி மார்க்கெட் இருக்கிற வரையும், அதாவது ரஷ்யா கிட்ட இருக்கிற வரையும், இந்த ஐரோப்பா பயலுகள்ட்ட இல்லாத வரையும், இவனுங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாதுங்கிற அந்த ஒரு மையப்புள்ளி கிட்ட அமெரிக்கா போய் நின்றுச்சு. கெட்டவன் எங்க நின்னாலும் கெடுப்பாங்கிற கதை இங்க தெளிவா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த விளைவு. இதோட அமெரிக்கா அடங்குமா? இது பத்தி எரிஞ்சுச்சுனாலே அமெரிக்கா படுகுஷி ஆயிரும். அடுத்த கட்ட அணுகுண்ட தூக்கி வீசிரும். அதுல என்ன விஷயம் சிக்கப்போது அப்படின்னு தெரியல. இந்த எனர்ஜி டிஸ்டர்பன்ஸ வச்சே பிழிஞ்சு எடுக்கிறக்கு அமெரிக்கா தயாராயிருச்சு. இதுல யார் தப்பிப்பா? யார் பிழைப்பா? அப்படிங்கிறது வரும் நாட்கள்ல தெரிஞ்சிரும்.
அதே மாரி இந்த பைப்லைன நிறுத்தி வச்சு எவ்வளவு நாள் போக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்கு. காரணம் யுத்தம் முடிவ நோக்கி போய்க்கிட்டு இருக்கு. அப்படியே யுத்தம் முடிவ நோக்கி போல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், உக்ரைன் ஒவ்வொரு இடமா விட்டுட்டு பின்வாங்கிட்டே வேண்டியது தான். இந்த பைப்லைன் உள்ள இடங்கள ரஷ்யா கைப்பற்றக்கு ஐரோப்பால உள்ள இந்த நாடுகளே இறங்கி உதவி செஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்கும் நிலைமை போகும். அமெரிக்காவுக்கு ஆதாயமும் கிடைக்கும். இல்ல அமெரிக்கா இந்த யுத்தத்த ஆரம்பிச்சு பெரிய அளவு பேக் ஃபயரா எந்தெந்த ஜோன்ல எவ்வளவு ஆச்சு அப்படிங்கிறத கடந்த காலங்கள்ல நம்மளே விரிவா பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல போய் இந்த விவகாரமும் உட்கார்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.